துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே, இந்த வருடத்தின் கடைசியிலே தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். 2014 நான் சென்னையில் ஐயாவோடு ஐக்கியமாக ஒரு சபைகளில் ஊழியம் செய்ய அனுமதி கொடுத்து, இந்த 2024 ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலமாய் நிறைவாக, 10 என்பது ஒரு நிறைவாக அவரோடு ஐக்கியம் கொள்ள ஊழியம் செய்ய கிருபை கொடுத்தார். என்னைய சென்னை பட்டணம் முழுவதும் பயன்படுத்தியிருக்கிறார். பல சபைகளில், குறிப்பாக ஊழியர் கூடுகையில் என்னைய பயன்படுத்தி அநேக புஸ்தகங்களை ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் ஐயா மூலமாக எனக்கு தந்தார். இந்த நாளிலும் கூட பாடல்கள் கொஞ்சம் குறை இருந்தது. ஏறக்குறைய 55 பாடல்கள் மெய்யான ஊழிய கீதங்கள் என்ற தலைப்பில் எழுதவும், இசை அமைக்கவும், அதை ராக அமைக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். 1984 90 வரை அந்த பாடல்கள் சிஎஸ்ஐ போதகராக நான் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. முறையாக கர்நாடிக் சங்கீத முறையாக படித்து ராகம் அமைச்சு அப்படியே வச்சாச்சு. மற்றபடி வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என் குரல் அந்த அளவில் வலிமை இல்லை, ஒரு பாடகரும் கிடையாது. யாரையாவது ஒரு பெரிய ஆட்களை வச்சு பாடலாம்னு இருந்தால் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. இன்னும் போக போக இந்த குத்து நடனம், கும்பாங்குத்து, டான்ஸு எல்லாம் பார்க்கும்போது இந்த பாடல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு, கிடப்பில் போட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் தாளந்துகளை புதைச்சி வைக்காத சோம்பல் உள்ள ஊழியக்காரே அப்படின்னு எனக்கு, நான் இன்னொரு ஆளுக்கு சொல்கிறதே எனக்கு ஆண்டவர் ரிப்பீட் பேசினேன். அப்போ நான் உணர்த்தப்பட்டேன், சரி இவ்வளோ தாளந்துகள் கொடுத்துருக்காருன்னா நம்ம பாடல் முழுவதும் நம்ம பாமால கீர்த்தனை மாதிரி, வேதநாயகி சாஸ்திரியார், சாராளம்மா, நவரோஜ் அம்மா மாதிரி, வைலட் அம்மா மாதிரி, அந்த மாதிரி கருத்துள்ள பாடல். அதனால எப்படியாயிலும் வெளியிடுவோம்னு தொடர்ந்து ஜெபிச்சேன். இது 2024 இதே சபையில் ஜனவரி மாதம் முதல் பாடலை இங்கே ரிலீஸ் பண்ணாங்க. அசோக் நகரில் எடுத்து இங்கே தான் ஐயா தான் ஜெபம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணார். இந்த ஆண்டுக்குள்ளேயே இந்த 55 பாட்டை நிறைவு செஞ்சுருவோம், முடிச்சிருவோம்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் அதுக்கான வாய்ப்பை தந்தார். நேற்று சனிக்கிழமை அது நிறைவு செய்தோம் அசோக் நகரில். ஏறக்குறைய ஒரே நேற்று மட்டும் காலையிலிருந்து நின்னவன் 25 பாட்டு. சரித்திரத்தில் யாருமே, அவர் இசையமைப்பாளரே நான் இது வரைக்கும் வரலாறுல இப்படி செஞ்சது 25 பாட்டுனா ஒரு நாளைக்கு யார் பாடுவாங்க? அந்த அளவில் போன தடவை கூட 21 பாட்டு பாடினேன். போன தடவை வந்திருக்கும்போது ஐயா ஐயா ராகங்க மிஸ் ஆகிருப்போது, ஏன்னா இப்படி பாடுறீங்கன்னு சொல்லி என்னைய சொன்னார். ஐயா 30 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி மிஸ் ஆகும், வந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா திரும்ப பக்கத்துலையா இருக்குது மதுரை. அதனால் ஒரே அடியாக 21 பாட்டு, இப்போ 25. அதுக்கு முந்தி அதனுடைய குறை ஏறக்குறைய 55 பாட்டு மெய்யான ஒளி கீதங்களில் உள்ள அந்த புஸ்தகத்தில் உள்ள அந்த பாட்டை அப்படியே வெளியிட ரெக்கார்ட் பண்ண கிருபை கொடுத்தார். என்னை இன்னும் வெளியிடலை. அது தொடர்ந்து கர்த்தர் சித்தமானா 2025 ஒவ்வொன்றா அது வரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காக ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ரெக்கார்டிங் இருக்குது, அந்த காலகட்டத்தில் ஏதாவது சபைகள் இருந்தால் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லும்போது, வாங்கய்யா எப்பயுமே திறந்த மனதோடு. இன்றைக்கி அவர் பிரசங்கத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. நான் போகிற ஒரு இடத்துல ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க, அது வாய்க்காமல் போயிடுச்சு. அது ஆண்டவர் எங்கெங்கே சித்தம் இருக்கோ. நான் இங்கே நினச்சேன், நம்ம தலைமை சபையில் பேசணுமே, வைக்கணுமே, இப்படி இங்கிட்டு விரட்டி விடுறாங்களேன்னு சொல்லி நினைக்கும் போது என்னபடியே காலையில் வந்த உடனே ஐயா இங்கே தான் பேசணும், எனக்கு அதுவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லியிருக்கேன், எவ்வளவோ அறிவாக பேசியிருக்கேன்.
முட்டாத்தனமாகவும் பேசியிருக்கேன், புத்தி இல்லாமையும் பேசியிருக்கேன். நிறைவு குறைவு எல்லாம் என்கிட்ட இருக்குது. நிறைவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு குறைகளை மன்னித்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஒரு பாடு உள்ள மனுஷன்தான். ஆர்வ கோளாறில் சிலர் கரடு முரடாக நான் பேசுகிறது உண்டு, திட்டமிட்டு பேசுகிறது இல்லை, அப்படியே வாயில் வர்றது பேசுகிறது உண்டு. அதனால் நல்ல காரியங்களை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, இப்போ டக்குன்னு ஒரு கொக்கை மீனை பிடிக்கும்போது தண்ணியை பீச்சிட்டு மீனை மட்டும் விழுங்கிடுமா, அந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் நல்ல சத்தியங்களை உள்வாங்குங்க. உங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை விட்டுருங்க. அது யார் சொன்னால் என்ன? இப்போ கழுதையை கொண்டு கர்த்தர் பேசலையா? அதுக்காக கழுதைக்கு பின்னாடி போக முடியுமா? எத்து தானே விழுகும். கழுதை விட்டால் கை நிறையான்னு சொன்ன மாதிரி ரசிகர் பட்டாளம் மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம எல்லாரும் பாடு உள்ள மனுஷர்கள் தான். இன்றைக்கி உள்ள பெரிய தலைகளுக்கெல்லாம் ரசிகர் பட்டாளம் இருக்குது. பின்னாடி ஒரு கூட்டம் போகுது, அவன் என்ன சொன்னாலும் அதுதான் அவனுக்கு கரெக்டாக இருக்குது. அன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க சட்டைகளை கிழிச்சிக்கிட்டாங்க. நாங்களும் உங்களை போல பாடு உள்ள மனுஷங்க, என்கிட்ட ஏன்பா வர்றீங்க? வானத்தையும் பூமியை உண்டாக்கிற தேவனிடத்தில் மனம் திரும்புங்கன்னு சொல்லி அப்படி கையை காட்டினாங்க. அந்த ஊழியர்கள் தான் இன்றைக்கி தேவை. அதனால் நான் என்றைக்குமே மேன்மைப்படுத்த மாட்டேன். ஆண்டவர் அந்த எளிய ஊழியக்காரன் வாயிலிருந்து பேசிட்டார். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம சபையில் இருக்குது. ஐயா கூட பேசும்போது சொன்னார், பிரமாணத்தை விசுவாச பிரமாணத்தை பற்றி சொன்னார். அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நியாயப்பிரமாணம் என்பது அந்த பிரமாணம் வேறு, விசுவாச பிரமாணம் என்பது புதிய ஏற்பாடு சொல்லி கரெக்டாக அவர் உள்வாங்கி அதையே இங்கே நடைமுறைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார். அதுதான் எனக்கு சந்தோஷம், அதான் மகிழ்ச்சி. அப்போ ஒரு மாற்றத்துக்குள்ளே அவர் ஒரு தெரிய காரியங்களை வரும்போது அதை தொடர்ந்து அதை கடைப்பிடிக்கும் போது அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அதனால் உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றங்கள் உருவாகணும். மற்ற சபைகளை காப்பி அடிக்கக்கூடாது, மற்ற ஊழியர்களை காப்பி அடிக்கக்கூடாது. இயேசுவை கோல் மாடல், அவருடைய அப்போஸ்தலர்கள் கோல் மாடல். அந்த அஸ்திபாரத்திலே நம்ம வீடு கட்டப்படணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம கொள்கையாக இருக்கணுமே தவிர 10ல் 11 நம்ம போகாமல் இனிமேல் வர்ற காலங்களில் நம்ம எவ்வளவோ மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியங்கள் உபதேசங்கள் பல ஊழியர்கள் இங்கே வர்றாங்க, பல ஜபங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கிராம ஊழியங்கள் எது இருந்தாலும் அவர் வீடியோவில் லைவில் திறந்த மனுதான் ஐயா போட்டுடுறாரு. அது எல்லாம் உலகம் முழுவதும் பார்க்குறாங்க. நானும் அதை கவனித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கிருபையினால இப்போ அவர் அசோக் நகரில் கிளை ஊழியங்கள் போல் இன்னும் சென்னையில் பல இடங்களில் கிளை ஊழியர்கள் நம்ம சபையில் ஏற்படணும். இயேசுவி நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துக்கிறேன். 2022 என்னுடைய ஆலயத்தில் ஐயா வந்து திறந்து கொடுத்தாரு. மதுரையில் சீட்டு போட்டிருக்கு. அது சென்ட்ரிங்காக மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணோம். இந்த வருஷம் முடியல, அது அடுத்த வருஷமாவது முடியணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடிப்படை ஏதோ ஒரு 3,60,000 ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வருஷமாவது அது நிறைவேறணும். உங்கள் ஜெபத்தை தான் மெயின் பண்ணி சொல்கிறேனே தவிர வேறு அல்ல. கர்த்தர் அறிவார். எல்லாம் சுற்றி சவுரெலாம் வச்சு பில்லர்லாம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. சீட்டு மட்டும் போட்டிருக்கு தற்காலிகமாக. அதை எடுத்துகிட்டு சென்ட்ரிங்காக இதே தான் 40க்கு 20 இதே சர்ச்சு தான். அதனால் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடியனுடைய பாடல்களை ஐயா மாதிரி ஏற்றி வெளியிட்டு அவர் பாடியிருக்கிறாரு. எனக்கு பொதுவாக குரல் சரியில்லாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் கத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப வகுத்து வழி ஆகிட்டா ஐயோ அப்பான்னு கத்துற மாதிரி நானே இப்போ பாடுவோம்னான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அப்படி பாடுகிற அதெல்லாம் இல்லை. நானே பாடி வெளியிடக்கூடிய அளவில் கிருபை கொடுத்தாரு. வந்த இசையமைப்பாளர் கூட ஐயா உங்கள் பாடல்களும் சரி உங்கள் குரலும் சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முகச்சுதில் சொன்னாரா இல்லை நிஜமாக சொன்னாரான்னு தெரியல. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. போன தடவை ஐயா அங்கே வந்து டான்ஸ் ஆடினார். பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே ஒரு நடனம் ஆடினார். அவ்வளவு சந்தோஷம். அவ்வளோனால இந்த எளிய ஊழியக்காரனை இந்த கழுதையை கொண்டு ஆண்டவர் மட்டும் கிருபை கொடுத்துருக்கிறாரு. பாடல்கள் ஊழியங்களுக்காக புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு
தேவனுடைய நட்சத்திரங்கள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு தேவனுடைய நட்சத்திரங்கள். 8:15 இப்போ 7:30 ஆகுது. 8:15 முடிக்கணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. டயத்தை கரெக்டாக கடைப்பிடிப்போம். அதுக்கு எவ்வளவோ ப்ரோக்ராம் வச்சுருக்கலாம், எவ்வளவோ நிகழ்ச்சிகள் வச்சுருக்கலாம். அதனால் வேகமாக தேவனுடைய நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்கிறேன், குறிச்சிக்கிங்க. நட்சத்திரங்கள் என்பது ஸ்டார். இப்போ சூப்பர் ஸ்டார், பவர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், ஏகப்பட்ட ஸ்டார்கள் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்கள்லாம் எனக்கு ஸ்டார் கட்டு கிடையாது, நேராக விஜய், அஜித்து, ஏஆர் ரகுமான் இவங்க தான் எனக்கு அந்த ஸ்டார்களோட இந்த ஸ்டார்களை கோல் மாடலாக சொல்கிற நிலைமையில் ஆயிடுச்சு இப்போ. ஆனால் இயேசு ஒரு என்றும் உள்ள சூப்பர் ஸ்டாராக இருக்கார். தெரியுமா உங்களுக்கு? வெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் கடைசியில் சொன்னார். லேலுயா, அதை நான் கடைசியில் சொல்ல போகிறேன். ஆகவே முதலாவதாக தேவனுடைய நட்சத்திரங்கள் அந்த பன்மையில் வரும்போது அந்த முகனம் இருக்குது பாருங்கள். அந்த நட்சத்திர முகனம் 5 முகனம் இருக்கும், 6 முகனம் இருக்கும், 7 முகனம் இருக்கும், 8 முகனம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் நட்சத்திரம் தான். அதுபோல் நட்சத்திரங்களே வித்தியாசங்கள் இருக்கிறது மாதிரி ஜனங்கள்லே, ஊழியர்கள்லே, சபைகள்லே, ஆத்துமாக்கள்லே, பரிசுத்தவான்கள்லே வித்தியாசம் உண்டு. அதில் சில ஸ்டார்கள் விழுந்து போகிறது உண்டு, சில ஸ்டார்கள் நிலைச்சி நிற்கிறதும் உண்டு. இப்போ கிறிஸ்மஸ் டைங்களில் எல்லா வீடுகளையும் அந்த ஸ்டார் தொங்க விடுறது அதனுடைய நினைவு கூறுதல் தான். நிழலாட்டத்தில் தான் இருந்து தான் நிஜத்துக்கு வரணும். அதனால நம்ம ஏதோ தொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதில் உள்ள ஆவிக்குரிய காரியங்களை, அதில் உள்ள நிஜத்தை பார்க்கணும். இது ஒரு நிழலாட்டமாக எடுத்துக்கிறோம். இப்போ கேரள சர்வீஸ் போகிறீங்கன்னா அவசியம் இல்லை தான். ஆனால் ஏன் போகிறோம்னா பொதுமக்கள் இயேசு பிறந்த நாளா, இயேசு பிறந்ததா, இயேசு பிறந்த நாளா, மாதமா, அப்போ இந்த முதல் வருகையை இயேசுவின் பிறப்பை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம அது ஏதோ நம்மையும் அறியாமலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். லேலுயா. ஆனால் செய்யணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஊழியங்கள் மூலமாக புற மக்கள் மத்தியில் இயேசு வந்தது உண்மை. காந்தி ஜெயந்தி மாதிரி இயேசு ஜெயந்தி, இயேசு கிபி வந்தது உண்மை. இப்படி வந்தது உண்மைன்னு சொல்லும் போது 2ஆம் வருகையும் உண்மைதாண்டு அவங்க நம்புறதுக்கு ஏதுவாக, முதல் வருகையில் வந்தவர் 2ஆம் வருகையிலையும் வருகிறார் என்ற அந்த சத்தியம் அவங்களுக்கு இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, விளங்க பண்ணுவதற்கு, நம்ப பண்ணுவதற்கு இந்த ஊழியங்கள் நடைமுறைகள் முழுவதும் நமக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய நட்சத்திரங்கள் என்ற காரியங்களே நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருக்கணும், எந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடாது என்ற காரியங்களில் சுருக்கமாக சொல்ல போகிறேன். முதலாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 14 படிங்க. நான் வீணாக ஓடினதும் என்கிற அந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள் ரகசிய வருகையிலே மத்தியமானத்திலே அந்த நாள் இருக்கே, அந்த நாளிலே அந்த சந்தோஷம் உண்டாகும்படி ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை, சுடர்னா நட்சத்திரம், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளை பற்றி இங்கே பவுல் சொல்கிறான், நீங்கள் தான் அந்த சுடர்கள், நீங்கள் தான் அந்த நட்சத்திரங்கள். ஆமேன். அப்போ புறஜாதி மக்கள் நம்ம எப்படி இருக்கணும், புறஜாதிகள் எப்படி இருக்காங்க படிங்க. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருந்து எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் பண்ணாமலும் அந்த மாதிரி செய்யுங்க. ஆகவே புறஜாதிகளுக்குள்ள, புற மக்கள் மத்தியில் எப்படி இருட்டில் அந்த சுடர் எப்படி வெளிச்சம் கொடுக்குதோ
அதுபோல புறஜாதிகள் மத்தியில் கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி மத்தியில் நாம் 10ல் 11 அவங்கள மாதிரி இல்லாமல், பேர் கிறிஸ்தவங்களாக இல்லாமல், கிறிஸ்மஸ் பண்டிகை கிறிஸ்தவங்களாக இல்லாமல், உண்மை உள்ள பிள்ளைகளாய் அவங்க மத்தியில் சூடர்களை போல நம்ம பிடித்து கொண்டு வசனத்தில் நிற்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே மறுமையில் மகிமையில் நாம் எப்படி இருக்க போகிறோம்? 41 42 படிங்க. சூரியனுடைய மகிமையும் வேறு, சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. பாயிண்ட். நட்சத்திரங்களுடைய மகிமை வேற. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமாக இருக்கிறது. மரித்தோரின் உயிர் தொழுதலும் அதே மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. வசனத்தில் உள்ளதெல்லாம் பொய் சொல்லாது சகோதரங்களே, எல்லாம் அப்படியே நம்புங்க. பிறப்புன்னு இருந்தால் ஒரு இறப்புன்னு இருக்கு இல்லையா? அந்த இறப்புன்னு இருக்கும்போது உயிர் தொழுதலும் உண்டு, மறுமை. அதான். அதனால் நம்ம நம்பிக்கையெல்லாம் மறுமைக்குரிய நம்பிக்கையாக தான் இருக்கணுமே தவிர இம்மைக்காக நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 6 சாவி 100 சாவி இந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம், ஒன்றுமே இல்லை. எப்போ சாவு வரும்னு சொல்ல முடியாது. நேற்று கிருபா ஒரு தம்பி, ஊழியக்கார தம்பி என்கிட்ட நைட்டு பேசிக்கிட்டு இருந்தார் ரொம்ப நேரம். திடீர்னு அவருடைய நண்பர் ஒருவர் 50-55 வயசு ஆகுதா, நல்லா பேசிக்கிட்டு நல்லா ஆக்டிவாக இருந்தவர் அப்படியே உட்காந்தவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டாரியான்னு சொல்லி சேதி வந்துடுச்சு. நேரத்தில் எந்த நேரம் எது நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதனால் இது வாழ்க்கை அல்ல. இதில் நம்ம சுத்திகரித்து சரி பண்ணி மறுமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமாக இருக்கணும். அதாவது இங்கே கிரிகள் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த கிரிகளுக்கு தக்க பலனை அங்கே அடைவோம். நிச்சயமாக சிறுக விதைக்கிறவே சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான். கர்த்தருக்குன்னு என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அங்கே பிரதிபலிக்கப்படும். ஒரு கிளாஸ் தண்ணியை நாமத்தினால என் ஊழியக்காரனை கொடுத்தாலும் கூட கொடுக்காம நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கார், எவ்வளவு இதாக இருக்கு. அதான் அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட அந்த அந்த செயலுக்கு தக்க பலன் இருக்குது. அதனால் நீங்கள் பிரயாசப்படுங்க. கொஞ்ச காலம் பூமியில் இருக்க போகிறோம். ஐயா சொல்கிற ஊழியத்தை செய்யுங்க. அவருக்கு பின்னாடி போங்க. அவர் வீட்டில் தூங்குறது தெரியாதா, ரெஸ்ட் எடுக்க தெரியாதா, ரவுண்ட் அடிக்க தெரியாதா? ஏன் கிராமங்கள் தோறும் போகிறாரு? ஏன் வீடுகள் தோறும் ரெஸ்ட் இல்லாமையே ஏன் சுற்றுறாரு? இந்த பூமியில் கொஞ்ச காலம் ஓட போகிறோம். பருமையிலே மகிமைக்கு நட்சத்திரத்துக்கு மகிமைக்கு மகிமை வித்தியாசமாக இருக்கணும். நீங்கள் அதில் போட்டி போடுங்க. அதில் வீடு கட்டுறதுக்கு, இங்கே பட்டம் வாங்கிறதுக்கு இது இருக்கட்டும், உலகத்தோடு அழிஞ்சிடும். இதில் பரலோகத்தில் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. கர்த்தருக்குன்னு நீங்கள் செய்கிற பிரயாசங்கள், ஊழியங்கள் நிச்சயமாக 30, 60, 100 பலன் கொடுக்கும். லேலுயா. ஒரு ரகசியம் சொல்லவா? அப்போஸ்தல ஊழியத்தை ஐயா ஆரம்பத்துலேருந்தே அப்போஸ்தல ஊழியம் அவருக்கு பிடிக்கும். நான் அந்த அப்போஸ்தல அழைப்பு உள்ள ஊழியக்காரன் தான். அதனால தான் நாங்கள் இது வரைக்கும் பயணிக்கிறோம். அப்போ நேற்று வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போஸ்தல ஊழியத்தில் சுவிசேஷ விஷயத்தில் யார் பிரயாசப்படுறாங்களோ அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கு. வெளிப்பேர் 4:3 இருக்கு. கன்ஃபார்மாக நான் பரலோகத்துக்கு போனேன், நான் நரகத்துக்கு போனேன், இப்போ இவன் என் முட்டாத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வசனத்தில் உள்ளது தான் நம்ம போதனையாக இருக்கணுமே தவிர, ஒருவன் போதித்தால் வேத வசனப்படி போதிக்க கடவான்னு தான் எழுதியிருக்கே தவிர, ஒருத்தன் கனவு கண்டு சொல்கிறான், ஒரு கற்பனையில் சொல்கிறான்னா அதை போய் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. வசனம் படிங்க. அன்றியும் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். பாயிண்ட். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய பெயர்கள் முழுவதும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாலும் எழுதுவாருன்னு சொல்லலை, இருக்குன்னே சொல்கிறான். லேலுயா. எவ்வளவு காரியம். சுவிசேஷம் சொல்கிறது பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு மோசையின் ஆகமங்கள், சரித்திர புஸ்தகங்கள். அது சுவிசேஷம் பழைய ஏற்பாடு கிடையாது. ஒரு ரகசியம் சொல்கிறேன். அதை பழைய ஏற்பாட்டையே சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் வேற ஒரு சுவிசேஷம் சொல்கிறான்னு பவுல் சொல்கிறான்.
சுவிசேஷம் சொல்கிறதே இயேசுவை பற்றினது தான். மார்க்கு 1:1 இருக்குது. ஆரம்பமே அதான். அந்த படிங்க, மார்க்கு 1:1. அதுதான் ஆரம்பமே இயேசு தானே. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பமே இயேசு தான். சுவிசேஷம் தான், அவர் தான். சுவிசேஷம்னா நற்செய்தி. லூக்கா 2:10 இருக்கு இல்லையா? இது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கார்? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அதுதான் நற்செய்தின்னு சொல்கிறது தான் சுவிசேஷம்னு. நம்ம இருக்க சுவிசேஷம்னா அதை சமஸ்கிருத பாஷை. நற்செய்தின்னு சொல்கிறது தான் சரியான தமிழ். காஸ்பல்னு சொல்கிறது இங்கே ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆகவே சரியான காரியங்களில் சுவிசேஷம் நற்செய்தி என்பது இயேசுவை பற்றினதான். இயேசு பழைய ஏற்பாட்டில் பிறக்காதனால வராதனால பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் சுவிசேஷங்கள் ஆரம்பிக்குது. அது இயேசுவை பற்றினது தான். அந்த சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுகிற, உதவி செய்கிற அப்போஸ்தலரோட ஊழியர்களோடு இணைந்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளுடைய பெயர்கள் இங்கே போட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்திலே இருக்கு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:15 போட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். எவனோன்னா பிஷப்பாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், பெரிய பாஸ்டராக இருக்கலாம், பெரிய பரிசுத்தவான்னு சொல்கிறவங்க எவனாக இருந்தாலும், எவனோன்னு போட்டிருக்காங்க. எவன் இருந்தாலும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாட்டினா எங்கே போவான்? அக்கினி கடல். வசனத்தை சொல்கிறேன், ஜாக்கிரதையா இருங்க. நாளை என்பது நம்ம நாள் இல்லை. மறிக்கிறவன் பாக்கிவான்னு போடலை. கர்த்தருக்குள் மறிக்கிறவன் தான் பாக்கிவான், வெளியே மறிக்கிறவன் அல்ல. ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு இந்த சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் ஊழியர்களோடு செயல்பட்டு பிரயாசத்தில் பணத்துலையோ உதவியிலையோ என்னென்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் செய்யுங்க. நேற்று ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஐயா பல இடங்களில் கார் வேணும்னு கேட்குறாரு. ஒருத்தனும் கொடுத்த மாதிரி இல்லை. கேன்சல் ஆகிட்டு. ஊழியமே வேண்டாமையா, அதை போக வேணாம்னு சொல்லிட்டார். ஒரு வேனு வாங்குங்க, கர்த்தர் தருவார். ஏன் சச்ச தந்தவர் ஒரு வேனு கொடுக்க மாட்டாரா? அவருக்குன்னு ஒரு காரு வேணும் அவன் நினச்சிருந்தாருன்னா வாங்கியிருப்பார். தேவ பிள்ளைகளே, 2025 ஒரு வேன் வாங்க. அதில் உள்ள எவன் தயவும் தேவையில்லை. இந்த ஊரில் குடும்பத்தோடு எல்லாம் நீங்கள் வாங்க. பஸ்ஸில் போகிறதுக்காக கஷ்டம். எல்லாம் ஏற்றிக்கிட்டு போய் கிராமங்கள் தோறும் போய் ஊழியம் செய்யலாம்ல. இயேசுவுக்கு நிறையா சகோதரிகள் ஊழியம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? மத்தேயு 27:55 போட்டிருக்கு. கணக்கே இல்லை. பெண்களை சொல்கிறேன், ஆண்கள் இல்லாத ஒரு கணக்கு இருந்துச்சு. பெண்கள், அநேக பெண்கள் ஊழியம் செஞ்சுருக்காங்க. படிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 27:55. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து வந்திருந்த அநேக ஸ்திரீகள், 1-2 போடல, அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் இயேசு வந்து சிலுவையில் நிர்வாணமாக தொங்குறாரு. இங்கிட்டு 2 கல்லர்கள் நிர்வாணமாக சிலுவையில் அரைஞ்சாங்க. நிர்வாணமாக பொதுவாக அப்படி தான் கல்லர்களை செய்வாங்க கைதிகளை. அதனால் பெண்கள் வந்து தூரத்தில் நின்னாங்க. இயேசுக்கு ஊழியம் செய்தவங்க பக்கத்தில் வந்திருக்கணும். அம்மா மரியாளாக இருக்க போய் மகதலேனா உறைவனாக இருக்க போய் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நின்னாங்களே தவிர மற்ற பொம்பளைகள்லாம் தூரமாக தான் இருந்தாங்க. இயேசு நமக்காக வஸ்திரம் உரியப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார், துப்பப்பட்டார், குட்டப்பட்டார். முதல் வருகையிலே எவ்வளவு தியாகம், எவ்வளவு வேதனை. இதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அவருடைய பாடுகளில் நமக்கு பங்கு வேணும், அவருடைய ஊழியங்களில் பங்கு வேணும், பிரயாசங்களிலே பங்கு வேணும். அந்த மாதிரி உண்மையுள்ள ஊழியர்களுக்கு பின்னாடி போய் அவங்களுக்கு எல்லா வகைக்கும் நீங்கள் ஹெல்ப்பாக இருந்தீங்கன்னா, உதவியாக இருந்தீங்கன்னா, உங்கள் பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். மகிமையில் உங்கள் நட்சத்திரமாகி நீங்கள் விசேஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக யூதா 13ஆம் வசனத்தை படிங்க. யூதா வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு தாள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் பாயிண்ட் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்காங்க. சில விசுவாசிகள், சில ஊழியர்கள் மார்க்கத்தை தப்பிட்டாங்க. தப்பி மதுரைக்கு போகிற மார்க்கம்,
இது ராமேஸ்வரத்துக்கு போகிற மார்க்கம். இப்போ எக்மோர்லேருந்து இப்போ ஒவ்வொரு மார்க்கமாக ஏகப்பட்ட தண்டவாளத்தை போட்டு என்னென்ன மார்க்கம்னு போடுறாங்க இல்லையா? மார்க்கம்னா வழி. அதுபோல் எத்தனையோ வழிகள் உலகத்தில் இருந்தாலும் இயேசு அதில் ஒரு வழி இல்லை, நானே வழி என்று சொன்னேன். லேலுயா. நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி. என்னை எல்லாமல ஒருவனும் பிதா கிட்ட போக முடியாது, வேறு வழியாக ஏறுகிறவன் கொள்ளைக்காரன்னு சொன்னார். புது வழி இயேசு கிறிஸ்து வழி, புது வழி. யாரையும் காப்பி அடித்து அட்ஜஸ்ட் பண்ணி பழைய ஏற்பாட யூத மதத்தை அனுசரித்து வரல. புதுசு. இயேசுவின் மார்க்கம் புதுசு. எபிரேயர் 10:19 போட்டிருக்கு. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரலை, எல்லாரையும் போல ஒரு ஆளாக வரல. எப்படி எதை ஸ்தாபிச்சாருன்னு அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க, படிங்க. எபிரேயர் 10:19. ஆகையால் அதாவது பரலோகத்தில் நம்ம போறதுக்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாக பாயிண்ட் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். லேலுயா. யாரையும் காப்பி அடிச்ச மார்க்கம் இல்லை, யாரையும் அனுசரித்து போகிறது இல்லை. புதுசா பிரஸ்ஸா ஒரு மார்க்கத்தை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த திரையை கிழிச்ச மாதிரி அவர் உடம்பையே கிழிச்சிட்டார், சரீரத்தை கிழிச்சு அந்த மார்க்கத்தை ஏற்படுத்தினார். புதிதான மார்க்கம், அதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். இந்த புது உடன்படிக்கையில், இந்த புதிய ஏற்பாடு உபதேசத்தில் அநேகர் இல்லாமல் மார்க்கத்தை தப்பிட்டாங்க. நட்சத்திரம் தான் தப்பிட்டாங்க. ரயில் புரண்டுருச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா? தடம் புரண்டுருச்சு. தடம் பொருள்னா ஊர் போய் சேருமா? அந்த மாதிரி நல்ல ஸ்டார் தான், நல்ல ஊழியக்காரர் தான், நல்ல பாடகர் தான், நல்ல பேச்சாளர் தான். தடம் புரண்டா என்னடா செய்ய? ஜாக்கிரதையா இருங்க. மார்க்கம் தப்பிட்டாங்க. அநேக ஊழியர்கள் மார்க்கம் தப்பிட்டான், அந்த போகிற வழியை தப்பிட்டான். கன்னியாகுமரின்னு ஒரு பஸ்ஸில் ஒரு பேரை போட்டு திருப்பதியை நோக்கி போய்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? கன்னியாகுமரின்னு போட்டிருக்கு பஸ்ஸு, கோயம்பேட்டிலேருந்து ஏறுனா திருப்பதிக்கு போய்கிட்டு இருக்கான். அதான் மார்க்கம் தப்பிட்டான். அந்த மாதிரி அநேகர் கிறிஸ்துவ பேரால், கிறிஸ்தவ போதனையில் மார்க்கம் தப்பி முறை இல்லாமல் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி அநேகர் இன்னைக்கு 1.5 மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே பேசுகிறான். ஐயா, இயேசுவின் பேரையே சொல்ல மாட்டாங்கிறான். இது ஒரு கொடுமை இல்லையா? அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, வானத்தின் கீழவும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:12 கத்தி கதறி சீசர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா, ஒரு வார்த்தையாவது இயேசுவின் பேரை நாமத்தை சொல்லாமல் பழைய ஏற்பாட்டிலேயே அந்த கோலியாத்து வந்தான், அவன் அடித்தான், அவன் சண்டை போட்டான், அவன் மனைவி இவன் தூக்கிட்டு போனான், அவன் அங்கே ஜெபிச்சான், அங்கே போனான், வந்தான். அதெல்லாம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. யூதர்கள், பூர்வத்தார்னா யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அல்ல. புரிஞ்சுக்குங்க. இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் தெரியாதவன் என்னடா மூத்த போவார், என்ன ஊழியக்காரன், அவன் என்ன சபையை வச்சு நடத்த போகிறான், அவன் மார்க்கத்தை தப்புன மாதிரி அவனோட சேர்ந்தவங்களும் தப்பிட்டாங்க. அதான் குருடன் வழிகாட்டா இருவரும் குழியில் விழுவாங்கன்னு இருக்கல, அந்த குழி தான் பாதாளம்னு சொல்கிறது. பாதாளத்துக்கு போயிடுவாங்க எல்லாரும். ஜாக்கிரதை. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல அநேகர் போயிட்டான். புதிய ஏற்பாடை பிடிங்க, புது உடன்படிக்கை பிடிங்க. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனால முந்தினதை பழமையாக்கினாலே எபிரேயர் 8:13 இருக்குது. புது உடன்படிக்கை புது வருஷம்னு சொல்கிறோம். புது வருஷம் 2025 சொன்னாலே 2024 என்ன ஆயிடுச்சு சொல்ல மாட்டீங்களே? பழைய வருஷம், பழசு. இது பழசாயிடுச்சு. ஒரு காலத்தில் புதுசாக இருந்தது, இப்போ பழசாக போச்சு. போகுது. அதான் போட்டுருக்கு. பழைய ஏற்பாட்டு காலம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, நல்லா தான் இருந்தது. இப்போ புதிய ஏற்பாடு வந்த பிறகு அது அமுல்ல இல்லை. மார்க்கம்னா வழி, புதிய வழியை இயேசு ஏற்படுத்தினார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை அந்த மார்க்கத்தில், மிருக ரத்தம் தான் பழைய ஏற்பாடு, இயேசு புதிய ஏற்பாடு மார்க்கம் சொந்த ரத்தம், சொந்த உடம்பை கிழிச்சாருன்னு. இதை விட தியாகம் யார் ராசா செய்ய முடியும்? அப்பேற்பட்ட புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்திலே அநேகர் தவறி போயிட்டாங்க.
அதில் ஒரு ஆளாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு வேளை தவறுனாலும் சுதாரித்து வந்துட்டா நல்லது தான், நல்ல நேர் வழியில் வந்துட்டா நல்லது தான். 4வதாக வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்திலே 10-11 படுங்க. 4வது பாயிண்ட். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம், தீவட்டியை போல பெரிய நட்சத்திரம் தீவட்டி மாதிரி எரிஞ்சு வானத்திலிருந்து விழுந்துருச்சு கீழே. எட்டி அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம். அநேகர் அந்த தண்ணியை குடிச்சு செத்தாங்கன்னே இருக்கு, அதில் போட்டிருக்கு செத்தாங்கன்னே. அதுபோல மிதமிஞ்சின பரிசுத்தவான்கள், பெரிய ஸ்டாரு, பெரிய பாஸ்டரு, மூத்த போதகருன்னு எவன் சொல்கிறானோ அதிகமாக எரிஞ்சிட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய் அது கருப்பாயிடும். ஓரளவில் நட்சத்திரம் வெளிச்சம் கொடுக்கறது, அது அப்படியே எரிஞ்சு அப்படியே மெல்ட் ஆகிட்டா அது எந்த உதாரணம். அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் மிதமிஞ்சு போயிட்டான்னா, மிஞ்சின நீதிமானாக போயிட்டான்னா, அளவுக்கு மீறி போயிட்டான்னா, உதாரணமாக சொல்கிறேன், பாலாசு லாரின்னு ஒரு ஊழியக்காரன் அநேகர் பின்பற்றி போனாங்க. தினகரை முதற்கொண்டு ஜீவானந்தம் முதற்கொண்டு எல்லாம் போனாங்க. அந்த காலத்தில் பெரிய பிசாசிகள்லாம் அவருக்கு முன்னாடி வந்து ஆடும் பெரிய ஃபேமஸ்ஸு. கடைசியில் சொல்லிட்டாரு, நான் தான் இயேசு, கிருஷ்ணனும் நானே, கிறிஸ்துவும் நானே. முடிஞ்சிச்சா? எரிஞ்சி அந்த பெரிய நட்சத்திரம் தான் எரிஞ்சி ஆறுகளில் குளங்களில் விழுந்து அந்த தண்ணியை, அதாவது அந்த உபதேசத்தை பருகிறவங்க ஆவிக்குறி வகையில் செத்து போனாங்க. நீ உயிருள்ளவண்டு பேர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறான்னு சொன்ன மாதிரி ஆவிக்குரிய வகையில் அநேகரை கொண்டுட்டாங்க. அந்த நட்சத்திரம் அநேகரை சாம்பலாக்கிட்டாங்க, அநேகரை அழிச்சிட்டாங்க. அநேக கிறிஸ்தவை இன்னைக்கு கிறிஸ்தவை எழுப்பது இல்லாமல் காரணம் எழுப்புதல் இல்லைன்னா எப்படிடா வரும்? அந்த பெரிய நட்சத்திரத்தை தண்ணியில் குடிக்கிறான், அது ஆறுகளில் விழுகுது, குளங்களில் விழுகுது. குளம் என்பது சபையை குறிக்கும், ஒரு வட்டம் அதுக்குள்ளே அது போகாது. ஆறு என்பது ஓடிக்கிட்டே இருக்கும். சுவிசேஷகர் எல்லாரையும் கெடுத்துட்டான். எட்டி கசப்பான நட்சத்திரமா நம்ம மாறக்கூடாது. 5வதாக, நேரம் கருதி நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். 5வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு 12ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு சிறி என்ன செஞ்சார்? சூரியன் வந்து இயேசுவை குறிக்கும், சிறி வந்து சபையை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிற ஒரு சபை. சந்திரன் சாட்சியை குறிக்கும். 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடம் இருந்தது. அந்த 12 நட்சத்திரம் வந்து 12 அப்போஸ்தலர்களை குறிக்கும். அந்த 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தன் பிசாசியா இருந்தான். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களிலும் ஒருவன் எப்படி இருக்கான்? பிசாசியாக இருக்கிறான்னு சொல்லி யோவான் 6:70 சொன்னார். 6:70. அதனால் ஊழியக்காரங்களில் கூட பிசாசின் ஊழியர்கள் உண்டு. தெரியாதா உங்களுக்கு? 2 கொரிந்தியரில் போட்டிருக்கு 11ஆம் அதிகாரத்தில் 14 படிக்க 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியம் இல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் எவனுடைய அவன்னா யாரு? பிசாசி. அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்தா அது ஆச்சரியம் அல்ல வேண்டும். பவுல் சொல்றான், கவனிங்க. உண்மையுள்ள ஊழியர்களைப் போல பிசாசின் ஊழியர்களும் இருக்காங்க. தேவ ஊழியர்களைப் போல சாத்தானுடைய ஊழியர்கள் இருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. எதில் கண்டுபிடிக்க முடியும்? அப்போஸ்தலர் உபதேசத்தில் அவன் இருக்கானான்னு பார்க்கணும்.
அவன் வேறொரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். அதில் 4ஆம் வசனம் போட்டிருக்கு. அதில் 4ஆம் வசனம், வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி உடையவனா அங்கே போட்டிருக்கு. இதை பகுத்தறியணும்ல. அது அந்த அறிவு இல்லாமல் தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான்னு அதில் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஏவாள் அதனால தான் வஞ்சிக்கப்பட்டான். அந்த வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி உடையவன், வேறொரு இயேசுவை சொல்கிறவன் யாருன்னா அதில் 13 போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கள்ள அப்போஸ்தலர்களும் கபடமுள்ள வேலையாட்களும் கிறிஸ்துவுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்து கொண்டவர்களும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசுவை சொல்கிறான். நல்ல நோட்டில் கள்ள நோட்டு மாதிரி இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறையா புகுந்துட்டான். வசனத்தை தயவு செய்து அப்போஸ்தலர்களை பாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு 1 கொரிந்தியர் 11:1 சொல்லிட்டானே. இன்னும் இதை விட உங்களுக்கு என்ன நான் ஒரு கோல் மாடலை சொல்ல முடியும்? ஐயா, யார் இருக்காங்க, என்ன இருக்கான்னா அப்போஸ்தல நிருபங்கள் இருக்கு. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அதில் போட்டிருக்கு. அது உங்கள் கையில் அழகு தமிழில் பரிசுத்த ஆவியானவர் நல்ல மொழிபெயர்த்து நம்ம அழகு தமிழில் கையில் கொடுத்துருக்காரு. வேறு எவங்கிட்ட படிக்க போகிறோம்? நம்ம யாருக்கிட்ட நமக்கு இருக்காங்க? யார் நமக்கு யார் நமக்கு இருக்காங்க? நாதி இந்த உலகத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள் தான் வழிகாட்டிகள். அவங்க தான் அஸ்திபாரம். எபேசியர் 2:20 போட்டிருக்கு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்காரு. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அது கழுத்து வரைக்கும் ஆண்டவர் கட்டுவார். தலை இயேசு. தலைனா தலைவர். உங்களுக்கு தலை யாரு? கிறிஸ்து தான். சினிமாக்காரங்களுக்கு தலை வேற, தளபதி வேற. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு தலை யாரு? இயேசு தான். தலையாகிய கிறிஸ்துவை பற்றிய தலைவர் அவர் தான் நமக்கு தலைவர். தலைமையிடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டி, நிறுவங்கள் நமக்கு பாடங்கள். பழைய ஏற்பாடு பின் கண்ணாடி, புதிய ஏற்பாடு முன் கண்ணாடி. முன் கண்ணாடி தான் நம்ம போகிறது. பின் கண்ணாடி பார்த்துக்கலாம், போக முடியாது, போகக்கூடாது, ஆக்சிடெண்ட் ஆகிடும். முன்னாடி தான் போகணும். மீனையும் கொடுத்தாரு, அப்பத்தையும் கொடுத்தாரு. ஆனால் அப்பத்தை மாதிரி மீனை சாப்பிட முடியாது இல்லையா? அதில் முள் இருக்குது, குடல் இருக்குது, செதில் இருக்குது, மண்டை இருக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு நலமானதை தான் நம்ம சாப்பிட முடியும். பொருளாங்காய் தோட்டுக்கிட்டு எல்லாவற்றையும் குப்பையில் தான் போடணும். அதான் பழைய ஏற்பாடு மீன். புதிய ஏற்பாடு அப்பம். இயேசு சொல்கிறாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறாரு. அந்த அப்பத்தில் கழிக்கிற பொருள் ஏதாவது இருக்கா? கழிவு இருக்கா? ஒரு சின்ன துளி கூட அப்படியே சாப்பிடலாம். மீனை அப்படி சாப்பிட முடியாது. மீன் பழைய ஏற்பாடு, அப்பம் புதிய ஏற்பாடு. புரிச்சுக்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த 12 நட்சத்திரங்கள்ல சாத்தா என்ன செஞ்சான்னா, 4ஆம் வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 12:4. அந்த ஒரு பெரிய வலு சர்ப்பம், பாம்பு அங்கே இருந்தது. அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 11:3 சொன்னேன் இல்லையா? அந்த பாம்பு இந்த சபையை வஞ்சிக்கிறதுக்கு பிள்ளையை விழுங்குற அளவில் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு. அந்த வால் இருக்கு இல்லையா? அந்த வால் வானத்தின் நட்சத்திரங்களை தான் குறி வைக்குது. அந்த வால் முடிஞ்சு. பார்த்தீங்களா? அந்த வால் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த நட்சத்திரங்கள்ல 3 ஒரு பங்கு, 3 பங்கு நம்ம கிட்ட தான் இருக்கு. 3 ஒரு பங்குன்னா 2 பங்கு நம்ம கிட்ட தான் இருக்கு. விழுந்தது ஒரு பங்கு கீழே விலை தள்ளிடுச்சு. அந்த வால் என்ன தெரியுமா? ஏசாயா 9:15 போட்டு அந்த வால். நான் ஆமாம், அதை படிங்க. ஏசாயா 9:15 இருக்கு. அந்த வாலுன்னா அந்த அர்த்தம் என்ன?
பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே யாரு? வாள். புரிஞ்சுக்க, பொய் போதகம் பண்ணுகிற ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தா வந்து வலு சர்ப்பம் மண்டையை காட்டாம வாயை புழக்காம வாழ வச்சே வேலை செய்யறான் பாருங்க. பின் வழியா வருவான், பக்க வழியா வருவான், கொல்லப்புற வாசல்ல வருவான், வேஷம் போட்டுக்கிட்டு வருவான். பொய் போதகம். இன்னைக்கு வெள்ளைக்காரன் முழுவதும் வெளிநாட்டிலிருந்து வர்றான்னா பொய் போதகத்தை இங்கே திணிக்கிறாங்க, விதைக்கிறாங்க. அதுக்கு எவனாவது பண ஆசை உள்ளவனாக இருந்தால் அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு பெட்டியை கொடுத்துட்டுன்னா அவன் காசுக்காக எதையும் செய்வானே. உடனே தூரம் வந்துட்டாருன்னு அவரை அறிமுகப்படுத்தி கொஞ்சம் புளித்தமாவை முழு அப்பத்தையும் உப்பு பண்ணுற அளவில் போயிருக்கிறான். அப்படித்தானே கெட்டு போயிருக்கு. அதனால தானே இப்போ எவனா எந்த வெள்ளைக்காரனாவது அப்போஸ்தல உபதேசத்துக்கு போங்க, அதை செய்யுங்கன்னா தான் என்னைக்கோ நாடு நல்லா இருக்குமே. நம்ம ஆளுகளுக்கு சொல்ல துப்பு இல்லை, வந்தவனும் சொல்ல துப்பு இல்லை. காசு பணம் தான் முக்கியம். எல்லாம் நாசமாக போச்சு, கீழே விழ தள்ளிட்டான். வானத்தில் பிரகாசிக்கிறவங்க பூமிக்குரியவங்களாக போயிட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே தேடுங்கன்னு சொல்லி கொலோசியர் 3:2 சொன்னாங்களே. இன்னைக்கு எவன் அதை சொல்கிறான்? பூமிக்குரியது தானே சொல்கிறான். கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். அழிஞ்சு போகிற பொருளை தான் கொடுத்தாங்க. நல்ல வேலை இந்த தடவை பென்சில் கோயிலில் தப்பிச்சிட்டோம். விழுப்புரத்தில் மாட்டி கடலூரில் பாவம் எத்தனை சேதங்கள், எவ்வளவு காருலாம் சோப்பு டப்பா மாதிரி மிதங்கிட்டு போகுது. செவரு விழுந்து ஒரு 7 பேர் செத்துருக்காங்க. எவ்வளவு தண்ணி இது வரைக்கும் சொல்கிறாங்க. 30 வருஷம் 50 வருஷத்தில் இது வரைக்கும் இல்லாத சேதம் எங்களுக்கு வந்திருக்கு, அழிவு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே விஞ்ஞானிங்க சொன்னாங்க இது வரைக்கும் இல்லாத அளவில் புயல் அதிகரிக்க போகுது, வர வர அதிகமாக போகுதுன்னு வந்து ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, விஞ்ஞானிங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. சாதாரண மனுஷன் சொல்கிறதே நடக்குது. இயேசு சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. லேலுயா, நடக்காம போவாது. அவர் சொன்னதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை சொல்றதுக்கு துப்பு இல்லாம அவன் பெரிய தீர்க்கதரிசியா 2 பல்லு ஒரு பொம்பளைக்கு, ஒரு வெள்ளைக்கார பொம்பளைக்கு 2 பல்லு வெள்ளி பல்லா மாறிடுச்சான். தீர்க்கதரிசி வெள்ளி பல்லா அப்படியே மாறிடுச்சாங்க. ஆவியானவர் டெய்லி ஒவ்வொரு கலரை காட்டுவாரான். இந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த கலர் வேணுமா, அவன் மனைவிக்கு காட்டுவாரான். ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பெரிய தீர்க்கதரிசியாவே. ஆவியானவருக்கு வேறு வேலை இல்லை. அந்த அம்மாவுக்கு கலர் சீலை என்னென்ன கலரில் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதானா ஆவியானவர் சகல சத்தியத்தில் வழி நடத்துவார்னு ஏற்று சொன்னால் இவன் இப்படி சொல்கிறான். ஜாக்கிரதையா இருங்க. பொய் போதகம் வாள். அந்த வாளுக்கு நம்ம இரையாகிடக்கூடாது, பொய் போதகத்துக்கு நம்ம இரையாகிடக்கூடாது. இன்னைக்குள்ள ஊழியக்காரன் எவனையும் நம்பாதீங்கன்னு சொல்றேன். எவனும் தீர்க்கதரிசி கிடையாது. ட்ரம் வந்த உடனே நான் சொன்னது நிறைவேறிச்சுன்னு சென்னையிலிருந்து ஒருத்தன் கத்துறான். ஒரு பண்ணி மதுரையிலிருந்து ஒருத்தன் கத்துறான். நான் சொல்லி தான் நடந்ததுன்னு அவன் கத்துறான். ஒருத்தன் போன வருஷம் என்னடா ஆச்சு, நீ தானே சொன்ன ட்ரம் வருவான்னு. வந்தானா தோத்துட்டான்ல, இருக்கிற இடம் தெரியல, இப்போ பேசாமல் போயிட்ட. இப்போ வந்துட்டான். குறிக்காரங்க சோசியக்காரங்க கூட பரவாயில்ல போட்டிருக்கு. சோசியக்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைப்புள்ள தப்பும் ஆம்பளை பையன், தப்புனா பொம்பளை பிள்ளை. எப்படி சோசியம்? இப்படி தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நானும் ஐயாவை டிஸ்கஸ் பண்ணோம். ரோமர் 12:6 இருக்கு. புரிஞ்சுக்க, ரோமர் 12:6 உள்ளதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கள்ள ஊழியக்காரனை, கள்ள தீர்க்கதரிசி நீ அடையாளம் கண்டுகிட முடியும். படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்ம வெவ்வேறு வரங்கள் சபைக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அந்த வரத்தை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக. பாயிண்ட். விசுவாச பிரமாணம். பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம். ஏன்னா இவரே விசுவாசம் தொடங்குறாரு, இவரே முடிக்கிறாருன்னு எபிரேயர் 12:1 இருக்கு.
அதனால இந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதா தான் அவன் சொல்லணுமே தவிர அவன் இஷ்டத்துக்கு அள்ளிவிடக்கூடாது. இங்கே போட்டிருக்கு விசுவாச பிரமாணம் புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி சொல்றதே ஒரு தீர்க்க தரிசனம் தானே. இயேசு சொன்னதெல்லாம் மத்தேயு 24 அதிகாரத்தில் சொன்னதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, அதான தீர்க்கதரிசி, அதான தீர்க்க தரிசனம். போஸ்ட்மேன் தான் ஊழியக்காரே போஸ்ட்மேன். புரிஞ்சுக்க, தபால் உடைக்கவோ பில்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு திருத்தவோ புதுசாக எழுதவோ தபால்காரனுக்கு உரிமை இல்லை. என்ன தபால் வர்றதோ அப்படியே கொடுத்துட்டு போயிடும். அவர் 5-10 டீச்சர்லாம் கொடுத்தா வாங்கிட்டு போக தோலை தபால்காரே. ஆகவே வசனத்தில் ஒரு எழுத்தாயிலும் கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது, அப்படியே சொல்லிட்டு போகணுமே தவிர அதில் அப்படி இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது மூல பாஷையில் இப்படி இருக்குன்னு நீ யாரா சொல்கிறதுக்கு? அதனால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வசனங்கள் ஒழியாது, ஒழிக்கக்கூடாது. ஒரு சிறு துரும்பு ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட மாற்றக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி சொல்கிறவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். அப்படி இல்லாவிட்டா அவன் கள்ள போதகம் வால் புரிஞ்சுக்க, வால் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு சொல்றியா, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. 5 6வதாக சீக்கிரம் முடிக்கிறேன். தானியேல் 12 அதிகாரத்தில் 3 வசனத்தில் 6வது நட்சத்திரத்தை அங்கே படிக்கிறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியைப் போலவும் பாயிண்ட் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? நட்சத்திரங்களை போல என்றென்றும் சதா காலங்களில் பிரகாசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அநேகரை நீதிமான்கள், அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை அநேக ஆத்தும அறுவடை செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆகாயத்தில் நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்க. ஐயா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் இருக்கு. ஆகவே இந்த கடைசி காலத்தில் ஆத்தும அறுவடை செய்யுங்க. ஒருவராது கெட்டு போது தேவ சித்தம் இல்லை, அந்த சித்தத்தை செய்யுங்க. யூதா புஸ்தகத்தில் போட்டிருக்கு, அக்னியிலிருந்து சிலரை இழுத்து விடுங்கன்னு போட்டிருக்கு. அக்னிக்கு போய்கிட்டு இருக்காங்க, இழுத்து விடுங்க. அதான் ஞானவான்கள், அதான் நட்சத்திரங்கள். அவங்க என்றென்றும் பிரகாசிக்கிட்டே ஜெகஜோதியாகவே இருப்பாங்க. அல்லேலூயா. 7வது சொல்லி முடிக்கிறேன். 7வது வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரம் 16 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுவே நான் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காரு. படிங்க. சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிற இயேசுவாகிய நான் என் தூதனை நான் அனுப்பியிருக்கேன். நான் தாவீதின் வேரும் சந்ததினா மாம்ச சந்ததி, கிமு கிபி வரலாறு. இயேசு பூமியில் பிறந்தது உண்மை என்பதற்கு கற்பனை கதை இல்லை, நிஜமாவே பிறந்தேன் என்பதற்கு தாவீது வம்சத்தை அங்கே சுட்டி காட்ட வேண்டியதுக்கு வேறு. அப்புறம் பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே 7வதாக பூரணமான யாரு? நட்சத்திரம். உலக பிரகாரமான நட்சத்திரங்கள் சாஸ்திரிகளுக்கு வழி காட்டிச்சு. இந்த கிறிஸ்மஸ் டைங்களில் அவங்க ஆராதனை இயேசுவை பார்க்க வந்தாங்க. கிழக்கிலிருந்து சாஸ்திரி, கிழக்குன்னா பாலசுந்தரா கிழக்கு நம்ம இந்தியா தான். இங்கேருந்து இப்போ இயேசுவை பார்க்க போயிருக்காங்க நம்ம சாஸ்திரிங்க. சாஸ்தாங்கமாக வளர்ந்து கும்பிட்றதெல்லாம் நம்ம இந்தியா பண்பாடு தான், வேறு எந்த நாடுகளில் அப்படி கும்பிட மாட்டாங்க. இங்கே இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க, இயேசுவை தரிசிச்சிருக்காங்க சாஸ்திரிங்க. அவங்க நட்சத்திரத்தை பார்த்து, நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டுனது இருக்குது. சில ஊழியக்காரன் நல்லா இயேசுக்கிட்ட வழிகாட்டுவாங்க, நல்லது தான். கடைசியில் அந்த நட்சத்திரத்தில் விட்டுட்டு வேறு வழியாக போயிட்டாங்க. எது? அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவர் ராஜா பிறந்திருக்காருன்னா அரண்மனையில் தான் இவன் புத்தி, அரண்மனையில் தான் பிறந்திருக்காருன்னா அங்கே போயிட்டாங்க. அவன் பெரிய நரியாக இருக்கான், ஏரோது நரி. அவன் சொல்கிறான், அப்படியா ராஜா பிறந்திருக்காரா, நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வாங்க, நானும் போய் கும்பிட்றேன், அப்போ தானே வழி தெரியும், போய் வெட்ட முடியும். பாருங்க எவ்வளோ சொல்லிச்சு. ஆண்டவர் அவங்கள அந்த வகையில் எல்லாமே வேறு வழியாக திருப்பி விட்டு அப்புறம் ஊர் போய் சேர்ந்தாங்களாம். அதனால ஜாக்கிரதையாக இருங்க, அரண்மனையை பார்க்காதீங்க, ராஜாவை பார்க்காதீங்க. என்ன அவன் ஒரு நரியாக இருக்கான். அதனால என்றும் பிரகாசம் உள்ள இயேசு விடிவெளி நட்சத்திரமாக இருக்கு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு வராத காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் தேவன் சொன்னார். இவர் வந்த பிறகு இவர் தான் நமக்கு தலைவர்.
இவர் தான் பிஷப்பு, இவர் தான் தலைமை போதகர், இவரே தான் நல்ல மேய்ப்பர், இவரே தான் நமக்கு பரிந்து பேசுகிறவர், இவரே தான் எல்லாமே, இவர் தான் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாமே இயேசு தான் ஐயா. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஜெகஜோதி மாறாதவனா இருக்கிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அங்க மெய்யான ஒளி. இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது, மரண இருளில் உள்ளவர்களுக்கு ஜீவ ஒளி நட்சத்திரம் பிரகாசித்தது. மறித்தேன் உண்மைதான், ஆனால் சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்தல 1:18 சதா காலம் பிரகாசிக்கிற வெளி நட்சத்திரம். கேருப்புக்கு கொடுத்துருந்தார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் கேருப்புன்னு சொல்லி ஒருத்தன் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 12 போட்டிருக்கு, கேருப்புக்கு கொடுத்துருந்தாரு. அவன் அதை இழந்துட்டான். பெருமை, ஆணவம், திமுரு, அகராதி, பண ஆசை எவ்வளவு இருக்கு. ஒரு ஊழியக்காரன் விழுந்து போகிறதுக்கு காரணம் ஒன்று பெண்ணு விஷயம், ரெண்டாவது பண விஷயம், மூணாவது தற்பெருமை. இந்த பெருமை தான் அந்த கேருப்புக்கிட்ட இருந்துச்சு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் என்ன செய்கிறார்? கிருபை கொடுக்கிறார். ஏசு தாழ்மை உள்ளவர் என்பதற்கு அடையாளமா கழுதையில் வந்தார், கழுதை குட்டியில் பவனியில் வர்றாரு, தாழ்மை உள்ளவரா? இன்னும் சொல்ல போனால் சீசருடைய காலெல்லாம் கழுவுறேன், போதகர் ஆண்டவரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்னு ராபோஜனத்தில் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுத்தாரு. கடைசி காலமா நம்மளை விழ செய்வதற்கு முயற்சி. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறீங்க, திராணி உள்ளவங்க மாதிரி தேவனுடைய சர்வாதி வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 இருக்கு. தந்திரங்களை எதுக்கணும்? தந்திரம் ஜாக்கிரதையா இருங்க. செய்தியை நான் நிறைவு செய்யறேன். ஆகவே நட்சத்திர தேவனுடைய நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் கேருப்பு கூட அந்த பேருவே நட்சத்திரம்னு அர்த்தம் தான். கேருப்புனா அவன் தான் சாத்தானா தள்ளப்பட்டு பிசாசியா போயிட்டான். அவன் சேர்ந்த தூதர்கள் முழுவதும் அசுத்தாவியெல்லாம் போயிட்டாங்க. இதுதான். அதனால எல்லாமே தேவனுடைய நட்சத்திரங்கள் தான். ஆனால் சிலது விழுந்திருக்கு, சிலது கெட்டியா மாறி இருக்கு, சிலது காணாம போயிருக்கு, சிலது மகிமையா இருக்கு, சிலது பிரகாசமா இருக்கு. இப்படி பல காரியம் இருக்கு. நீங்க எந்த நட்சத்திரமா மாற போறீங்க? அதனால திரும்ப சொல்லி முடிக்கிறேன். ஒன்னாவதாக கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் சுடர்களை போல இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது கிறிஸ்துவுக்காக மறித்து உயிர் தொழக்கூடிய மகிமைய நட்சத்திரமாக இருக்கிறாங்க. 2. மூன்றாவது அலைகிற மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக ஒரு கூட்டம் போயிட்டாங்க. 3. 4வது எரிந்து பெரிய நட்சத்திரம் எரிந்து எட்டியாய் மாறி அநேகரை கொன்ற நட்சத்திரங்களா மாறிட்டாங்க. 5வதாக மகிமையாய் வானத்தில் பிரகாசித்த அநேகர் பூமிக்குரியவங்களா மாறி எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் அஞ்ஞானிகளை போல இன்னைக்கு பிரசங்கம் பண்ண செழிப்பின் உபதேசமா மாறிட்டாங்க. 5. 6வதாக அநேகர் ஆதாயப்படுத்தக்கூடிய பரிசுத்தவான்கள் என்றென்றும் தேவனை போல இயேசுவை போலவே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களா இருப்பாங்க. 6. 7 நமக்கு நிரந்தர முகனம் கொண்ட அந்த 7வது முகனம் கொண்ட இயேசு கிறிஸ்து பூர்வாதாராக எப்பையும் ஜெகஜோதியாக நான் விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவரை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாம அந்த நட்சத்திரத்தையே நோக்கி பார்த்து பிதாவின் சமூகத்தை பாதத்தை அடைவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.